வந்தோடனே அப்படியே என்ன பண்ணுறாரு, பிளேட்டை மாற்றி போட்டுடுறாரு. முரளி இங்கே பாருங்க அஞ்சலி, இந்த ஆள் தான் வேணும்னே நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணி என்னை மிரட்டி காசு வாங்க பார்க்குறான். இந்த ஆள் தான் என்னை கூப்பிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு அஞ்சலி உனக்கு எவ்வளோ தைரியம் இந்த மாதிரி வேலை செய்வேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டுறாங்க. இது எல்லாத்தையும் அபியானும் பார்க்குறாங்க. ஐயோ, அஞ்சலி அக்கா இங்கே வந்துட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறது, அந்த ஆள் இப்படி ஓடணுமே, வேறு வழியே கிடையாது, அந்த ஆளை தான் ஓட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சைகை காட்டுறாங்க. அந்த ஆள் திருத்துன்னு முடிச்சுட்டு சாரிங்க, என்னை மன்னிச்சிடுங்க, இதுக்கப்புறம் இப்படிலாம் செய்ய மாட்டேங்கன்னு சொல்லிட்டு ஓடியே போயிடுறாரு. அதை பார்த்துட்டு இப்படிப்பட்ட ஆளுங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா அஞ்சலி, என்னை பற்றி ரொம்ப தப்பாக பேசுவாங்க, இந்த மாதிரிலாம் ஆளுங்க இருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் நம்பக்கூடாது, அதுக்காக தான் கூட்டின்னு வந்தாங்க, இப்படிலாம் இருக்காங்க பாருங்கள் அப்படி சொல்லிட்டு அஞ்சலி டென்ஷன் ஆகி போயிடுறாங்க. உடனே சந்தோஷமாக அபி நீ என்ன பண்ணாலும் சரி அபி, என்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது அபி உன்னால் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. இவ்வளோ பிளான் பண்ணியும் இப்படி நடந்துருச்சு, அவன் பயங்கர உஷாராக கேடியாக இருக்கானே அப்படி சொல்லிட்டு செமையாக டென்ஷனாக இருக்காங்க. அபி அனு கொஞ்ச நாள் அமைதியாக இரு அபி, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், அவன் ரொம்ப மோசமானவனாக இருக்கான், எப்படி அஞ்சலி அக்கா கூட்டின்னு வந்தான் பார்த்தியா, இவன்லாம் என்ன வேணாலும் செய்வான், செம்ம கேடி கிரிமினலாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி அனு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரி பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. எங்கள் அபி தனியாக இருக்கிறத பார்த்துட்டு அங்கே வராரு. முரளி வேணும்னே என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் உங்கள் திங்ஸை விட்டுட்டு வந்துட்டீங்க, நீங்கள் என்ன பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், எப்படியாவது எங்கள் குடும்பத்தை நாசம் பண்ண தானே இருக்க, நல்லா நடிக்கிறல்ல நீ, கேடித்தனமாக அந்த அஞ்சலி அக்காவை கூட்டிகிட்டு எல்லாத்தையும் சொல்லி நல்லவ மாதிரி நடிக்கிறியா, எவ்வளோ நாள் நீ நல்லவன் நடிக்கிறேன் நானும் பார்க்குறேன், எப்படியாவது நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லணும், அதுக்கு தானே இவ்வளோ பிளான் பண்ணுறேன் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் அபி, நானும் பார்த்துட்ருக்கேன், நானும் உங்ககிட்ட எவ்வளோ மறைமுகமாக சொன்னேன், ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்க, இப்போ நேரடியாகவே சொல்கிறேன், நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது, இவ்வளோ எல்லாத்தையுமே நான் உங்களுக்காக மட்டும்தான் பண்ணுறேன். உனக்கு அசிங்கமாக இப்படி பேசுறதுக்கு, நான் ராகவோட பொண்டாட்டி, வேற ஒருத்தன் பொண்டாட்டியை இப்படி பேசுகிறியே, ராகவுக்கு தெரிஞ்சுச்சுன்னா உன்னை சும்மாவே விட மாட்டார் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு என்ன அப்படி இப்படிலாம் பேசுகிறீங்க, நீங்கள் ஒன்றும் ராகவோட பொண்டாட்டி கிடையாது, நீங்கள் முதல்ல என்ன தானே விரும்புகிறீங்க, யார் ஒன்றை விரும்புனது, ஒன்னெல்லாம் எவனாவது விரும்புவானா, அப்போ நான் ஒன்றும் கல்யாணம் பண்ணது உனக்கு சம்மதிச்சது காரணம் கூட எங்கள் அப்பா அம்மா தான், ஆனால் நீ கிடையாது, உன்னை எப்போவுமே எனக்கெல்லாம் விருப்பமெல்லாம் உன் மேலே கிடையாது, இப்போ உன் மேலே செம காண்டில் இருக்கேன், மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படின்றாங்க. ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, எவ்வளோ நாள் நம்ம பழகணும், அதெல்லாம் மறந்துட்டீங்கல்ல, மறந்துட்டேனா, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு தான் இருக்கேன், உனக்கு எல்லாத்துக்கும் ரிவெஞ்ச் அடிக்காமல் விடவே மாட்டேன், அஞ்சலி அக்கா மட்டும் குழந்தை பிறக்கட்டும் அப்புறம் தாண்டா இருக்குது, நீ எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு அஞ்சலி அக்காவுக்கு நான் சொல்லலை, என் பேர் அபி இல்லை, கூடிய சீக்கிரம் எண்ணி வச்சுக்கோ, இதுக்கப்புறம் உனக்கு இருக்குடா, நீ பண்ண வேலை எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நீ அனுபவிப்ப அப்படின்றாங்க. ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, இப்போ கூட ஒன்று கெட்டு போல அபி, நான் எல்லாத்தையும் நிறுத்திடுறேன், யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டேன், ஆனால் ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள், என் கூட வந்துடுறேன்னு சொல்லுங்கள், எனக்கு அது போதும், இங்கே போர் அப்படி சொல்லிட்டு கை எடுக்கிறாங்க அரையிறதுக்கு. உன்னை தொட்டு அரைகிறதுக்கு கூட எனக்கு அருவருப்பாக இருக்கடா, ஆனால் உனக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி பேச்செல்லாம் என்கிட்ட பேசினேன் அப்புறம் நான் அது எதையுமே பார்க்க மாட்டேன், நேராக அஞ்சலி அக்கா கிட்ட போய் நான் கண்டிப்பாக சொல்வேன். சரி நீ என்ன ஆதாரம் காட்டினாலும் சொல்ல முடியாது சொல்கிறியா, எந்த ஆதாரமும் அஞ்சலி அக்கா கிட்ட எனக்கு தேவையே இல்லை, நான் சொன்னால் அஞ்சலி அக்கா நம்புவாங்க, அது உனக்கே தெரியும் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கிட்ட செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. ஏன் அப்படி இப்படி பண்ணுறீங்க, நான் தான் சொல்கிறேன்ல நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்துடலாம் அப்படின்னு, ஏன் அப்படி கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. இங்கே அபிக்கு நம்ம சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணோம், அதே மாதிரி காதலர் தினத்தன்னைக்கு நம்ம அவள்கிட்ட எல்லாத்தையும் மனசு திறந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் ராகவ் பண்ணிகிட்ருக்காரு. அபிக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி வைக்கிறாரு, எல்லாமே பக்காவாக பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. இப்படியே காதலர் தினத்தன்னைக்கு அபிக்கிட்ட மனசிறந்து பேசணும், அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லணும், அப்போது கண்டிப்பாக அபியும் நானும் இதுக்கப்புறம் சந்தோஷமாக வாழ்வோம் அப்படி சொல்லிட்டு யோசனை பண்ணுறாரு.